ஏக்கா ஏக்கா பார்வதி அக்கா அருமாக்கா எப்ப பார்த்தாலும் அந்த திங்கக்கிழமை ஆனவுடனே நான் தான் கண்டென்ட் கொடுப்பேன். அது யாரா இருந்தாலும் சரி என் வாய்ஸ் தான் வாரத்துல முதல் நாள் ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சண்டைய ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நல்லா தெரியுது யாரு இந்த வாரம் டீலக்ஸ் ரூமுக்குள்ள போயிருக்கா, அதுக்கப்புறம் இந்த வீட்டோட தலை யாரு எல்லாமே தெளிவா இதுல தெரியுது. அது மட்டும் இல்லாம பார்வதி என்னென்ன சண்டை போட்டிருக்காங்க, இதனால கனி ஏன் இவ்வளவு கத்துறாங்க எல்லாமே இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேட்கறதா உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க மக்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல வாசல்ல இருந்துட்டு கனி சண்டை போடுறதுனால கண்டிப்பா இந்த வாரம் சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு கனி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. போன வாரம் தலையா இருந்தவங்களுக்கு எதுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு வைக்கணும். அதனால சூப்பர் டீலக்ஸ்க்கு கனி போனதுனால நார்மல் ஹவுஸ்ல உள்ள பார்வதிய தன்னோட ட்ரெஸ் எல்லாம் தலை ரூம்ல தானே இருக்கு, அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு சூப்பர் டீலக்ஸ்க்கு மாத்ததுக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்டே பார்வதி என்னால பர்சனல் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரத்தோட வீட்டு தலை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜ் தான். அவர் தான் அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சுட்டு இருக்காரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரியா. அதை ஃபர்ஸ்டே இந்த பர்சனல் திங் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லியிருப்பாங்க போல. பிரவீன் ராஜ் ஏதோ சரி சரி இந்த ஒரு டைம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கூத்தாடி பார்வதிட்ட ஒத்துக்க வச்சுட்டாங்க. என்ன தலை மூலமா ஒத்துக்க வச்சுக்கிற இரு உன்னை வச்சு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் வேகமா எடுத்துட்டு கையில கொடுக்காம அப்படியே கீழே போட்டாங்க. கீழே போட்டாங்கன்னு சொன்ன அந்த வாசல்லே வச்சுட்டு வந்தாங்க. யாராவது இப்படி வைப்பாங்களா? ஆனா எங்க பார்வதி அக்கா வைப்பாங்க, ஏன்னா எல்லாம் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க. இதை பார்த்தவனே கனிக்கு பயங்கர கோவம். என்ன அப்படின்னா, வாசல்ல டோர் டெலிவரின்னு தான் சொல்லியிருக்கேன், ஆனா கையில தானே நீட்டுறேன், கையை நீட்டுறேன்ல, நீங்க கையில கொடுத்துட்டு போனோம்ல, இப்படி கீழே வச்சுட்டு போனீங்கன்னா உனக்கு எவ்வளவு அகம்பாதம் இருக்கும் அப்படின்ட்டு பார்வதி அக்காவை திட்டி கேட்கிறாங்க. இதுக்கு பார்வதி பயங்கரமா பிரவீனை வச்சு சண்டை போடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பர்சனல் திங்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன்ட்டு. அப்பனா பர்சனல் திங்ஸ் எடுக்க மாட்டேன்னா அதுக்கு என்ன தீர்வு? அவங்களோட ட்ரெஸ் பர்சனல் திங்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. அதுக்கு கனி எனக்கு சாரி சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பார்வதி ஏய் என்ன எதுக்கு எடுத்தாலும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கனிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. என்ன எதுக்கு எடுத்தாலும் ஏங்கிற, எனக்கும் ஏ தான். எனக்கு என் ட்ரெஸ்ஸை எடுத்து கையில கொடுத்து சாரி சொன்னா தான் இதுக்கு ஒரு தீர்வு தேரும், இல்லன்னா இந்த பிரச்சனை நான் விடவே மாட்டேன் அப்படின்றது கனி பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏற்கனவே கனியை அன்புகாங்கன்னு வீட்டுல வச்சு செஞ்சாங்களா, இப்போ இனிமேல் நான் அன்புகாங்கல டெரர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கனியும் இந்த சம்பவத்தை பயங்கரமா எடுத்துட்டு போறாங்க. பிரவீன்ராஜ் இந்த பிரச்சனையை பார்த்துட்டு மேடம் ஒரு தடவை அப்படின்ட்டு கனி சைடும் கேட்கறாங்க, பார்வதி சைடும் கேட்கறாங்க. ஆனா ரெண்டு பேரும் அடங்குவாங்களா? பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தங்க தலைச்சவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. இதுலயும் தர்ணால வேற ஈடுபட்டுறாங்க. கனி அந்த சூப்பர் டீலக்ஸ் வாசல்லே உட்காந்துக்கிட்டு ஒருத்தவங்க தப்பு பண்றவங்களே இவ்வளவு தைரியமா பண்ணும்போது நான் நியாயமா ஒரு விஷயம் கேட்கிறேன், அதனால கண்டிப்பா எனக்கு சாரி சொன்னா தான் நான் அந்த வீட்டுக்குள்ள போவேன், மத்த வேலைகளை செய்வேன் அப்படிங்கிற தர்ணால ஈடுபடுறாங்க. நான் இறங்கவும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே பார்வதி இதுக்கு சலிச்சவங்க இல்ல, அப்புறம் நானும் இங்க உட்காருவேன், எனக்கும் சாரி வேணும், ஏன்னா பர்சனல் திங்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. என்னங்கடா இது காலையில ஒண்ணுக்கு முன்னாத விஷயத்துக்கே இப்படி சண்டை போட்டீங்கன்னா இவங்க எல்லாம் டாஸ்க் எப்படி கொடுப்பாங்க? கண்டென்ட் இதுலயே வந்துருச்சு அப்படின்ட்டு பிக் பாஸ் டீம் செம ஹாப்பியா இருப்பாங்க. இப்படியே சண்டை போட்டு டாஸ்க்கும் தர மாட்டாங்க, ஒன்னும் தர மாட்டாங்க, அப்படிதான் நம்மளுக்கு தோணுது. இதை விட விஜய் சேதுபதி சார்வே பார்வதி கண்டிச்சுட்டு போனானா அப்படியே கண்டிச்சுட்டு போனாங்க. என்னன்னா சரி இனிமேல் பார்வதி நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது லைட்டா சொன்னாங்க. ஆனா 2-3 இடத்துல குத்தி காட்டுறாப்புல சொன்னாங்க. அதெல்லாம் பார்வதி அக்காவுக்கு ஏறுமா? நார்மல் பீப்புள் எல்லாம் கேட்டுட்டு ஐயோ நம்மள இப்படி கேவலப்படுத்துறாரு அப்படின்னு யோசிப்பாங்க. பார்வதி அக்கா செஞ்சாலே சும்மா சண்டை போட்டாலே எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்ப பார்வதி இப்படி தடவி கொடுத்து வேற விஜய் சேதுபதி திட்டிட்டு போயிருக்காரா, நீங்க என்ன சொல்றது, நான் என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டாங்க. இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்வதி கண்டென்ட்டுக்காக இப்படி சண்டை போடுறது நல்லா தான் இருக்கா, இல்ல பார்வதி இரிட்டேட் பண்றாங்களா அப்படிங்கறதையும் தொட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கனியோட கேம் இப்ப கொஞ்சம் டெரரா மாறி இருக்காங்களோ இந்த தலை பதவியில இறங்கின உடனே, அதுக்கப்புறம் வீட்டுல அன்புக்கு அங்க சேர்த்துக்கிட்டு இவங்க பயங்கரமா விளையாடுன வீக்கெண்ட்ல எல்லாம் சொன்ன உடனே கனியை இந்த வீட்டுல அடிச்சு விளாடணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.